இப்போ நாட்கள்லாம் போய் 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 தாவீது வராரு. தாவீதுக்கு அடுத்து யார் வராரு? சாலமோன் வராரு. சாலமோன் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்துக்கு உட்படாததுமான ஒரே ஒருத்தன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா, அந்த வார்த்தை இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாருங்க. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும். ஆமென். அவருடைய நினைவுகள் உயர்ந்தது. எல்லாரும் உங்க கைய தலைக்கு மேல வச்சு, என் தலைக்கு மேல நம் விசுவாசிக்கிறவங்க விரும்புறவங்க எங்கூட சொல்லணும், என் தலை மேல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. இது என்னோடு முடியாது, என் தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். சொன்னது கர்த்தர், சொன்னவர் சர்வ வல்லவர். சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. அவன் ஒருவனாய் இருக்கையா. இப்ப எங்க வந்து நிக்குது? பெரிய உலகம் கண்டது பெரிய ஞானி சொல்றான், எண்ணிக்கைக்கு அடங்காத லக்கத்துக்கு எப்படி டன் கணக்கு போட்டாலும் வரமாட்டேங்குது, எந்த கணக்கு போட்டாலும் வரமாட்டேங்குது. ஏன்? அப்பா பேசினார். அவருடைய நினைவுகள் நம்ம கொஞ்சம் டவுன் ஆனது மாதிரி தான் இருக்கும், நம்முடைய ஆரம்பம் மாதிரி தான் இருக்கும். சோர்ந்து போகாத, நமக்காக எல்லாம் செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். சொல்லுங்க, மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென், ஆமென். அப்படி எழுப்பி இருக்கலாமா? ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் நம்பிக்கையோடு அப்படி எழும்பும் போதே நம்ம மைண்ட்ல உடனே என்ன வரணும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை இல்ல, நமக்கு சொன்ன வார்த்தை வரணும். சொல்லி இருக்கிறாரா? சொல்லி இருக்கிறார். ஆமென் என்னும் நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து இந்த கோரஸை நம்பிக்கையோடு பாடி கர்த்தரை கொண்டாடுவோம். எல்லா நல்ல கைகளை தட்டி. ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் ஆமென் என்றோம். அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். நல்ல கையை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி. ஆமென். செத்து போனதாம், செத்து போனதாம் சாராளி கற்பத்தை உயிர்ப்பித்ததே. ஆமென். செத்து போனதாம், ஓஹோ குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் சத்தமா ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை
உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் சத்தமா ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்புறவங்க ஆர்ப்பரிப்போடு ஷலமா கரதடரலரா. ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். ஓ இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது வார்த்தை. வார்த்தை வார்த்தையின் வல்லமையை நீ அனுபவித்து சாட்சி சொல்ல போகிறாய், சாட்சி சொல்ல போகிறாய். ஆமென். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் காலத்திலே நம் வாழ்விலும் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். உடரமா சந்தனமா கலரமா அண்டரால் அறியாதரே ஆமென். அப்படியே கடைசியா சொல்லுங்க ஆகும் ஆகும் சொல்லுவோமா. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ என் இயேசுவாலே எல்லாம் ஆகும் ஆகும். ஹல்லேலூயா ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு அவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. நம்புவே இறுதி வர என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. என் ஓ ஏதுமில்லை ஏதுமில்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. எத்தனை பேர் தைரியமா சொல்லுங்க சொன்னதை சொன்னதை சொன்னதை. நம்புவே நம்புவே ஜீசஸ். நம்புவே நம்புவே இயேசுவை. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நீர் எத்தனை நல்லவர். இந்த புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தை நீர் பொறுப்படுத்த ஆசீர்வாதமாய் நடத்தி தந்த உடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு மற்றும் உடைய பிரசனம் உடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருந்த கிருபைகளுக்காக நீர் உண்மை உள்ளவர்.
நீர் நல்லவர் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு பேசினீர். எஸ் லார்ட், எங்களை குறித்த உம்முடைய நினைவுகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் நிர்ணயித்து வைத்திருப்பவைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இது எங்களோடு நிற்காமல் தலைமுறைக்கும் தொடரும் என இந்த நாளில நீர் எங்களோடு பேசி உறுதிப்படுத்தின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்க. ஆண்டவரே, ஆபிரகாமை குறித்த சாட்சி இன்று எப்படி பேசப்படுகிறதோ அப்படி உம்முடைய பிள்ளைகளை குறித்த சாட்சிகளும் பேசப்படுவதாக. கர்த்தர் ஆளுகைக்குட்படுத்தி ஆசீர்வதித்து இவர்களை குடும்பமாய் பாதுகாத்து இவர்கள் வாசஸ்தலங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும்படி செபிக்கிறோம். கண்மணி போல காத்து கொள்ளும். கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். ஆங்காங்கே இருந்து ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களை அப்படியே சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறோம். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.